Namaskaram. Before we go into the video, I will just take 1 minute of your time. My name is Sriram Hari. I am a grandson of Palakkad Rama Bhagavathar and I am very happy to meet you all through this 100 Agraharams project. It is my endeavor to document each Agraharam with videos, images, interviews with people, collecting data points which include demographics and put them all into a website which is accessible by everyone. எல்லாரும் இந்த வெப்சைட்டை பார்க்குற மாதிரி செய்யணுங்கிறது என்னோட ஆக்கிரகம். இந்த வீடியோவில் நிறைய பெரியவா பேசியிருப்பா இந்த அக்ரஹாரத்தை பற்றி, நிறைய ஹிஸ்ட்ரி பாயிண்ட்ஸு, டீட்டெயிலு, பின்ன நடக்கிற ரிச்சுவல்ஸு, வேரியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்த பற்றியும் பேசியிருப்பா. My request to you is, whoever is seeing this video, if you belong to this agraharam or if your elders belong to this agraharam or if you have more data about this agraharam, kindly share it with me on the WhatsApp number which is given below. This data will go into the same website and enrich all the people who are watching it. This is my kind request to you all. Namaskaram. என் பேர் ராகவன், வீரராகவன். இது சிஎஸ் ஹரிகரன் கிராம பிரசிடெண்ட்டு, லட்சுமி நாராயண க்ஷேத்திர சமிதி செக்ரட்டரி. இவெல்லாம் கிராம மெம்பர் மாதிரி. ஏகദേശம் இங்கே நாங்கள் ஜனிச்சு வளர்ந்ததில்லை இந்த கிராமத்தில் தான். ஒரு 500 கொல்லத்துக்கு மேலே பழக்கம் இருக்கும். சுயம்புவாக எப்படின்னுள்ளதும் தெரியாது, பூர்வீகால் செய்துன்றது அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே எங்களுக்கு மெயினாയിട്ടുള്ളത് திருவாதிரை. ஜனமாசத்தில் திருவாதிரை சிவன் பார்வதி நாங்கள் விக்கிர அலங்காரமாயிட்டு ஆவாய்ச்சி வச்சுருக்கோம். அது திருவாதிரை அன்றைக்கி எடுப்போம். வெக்கத்தஷ்டமிக்கு, நவராத்திரிக்கு, வருஷத்தில் 4 வருஷம் பகவான் வழியில் போவார். அது കഴിഞ്ഞ தேருக்கு தான் மெயினாகிட்டு தேர் தான். தேருக்கு 2 நாளைக்கு பரிபாடி ஆகும். கல்யாணம் உண்டு, உமாபரமேஸ்வரி கல்யாணம் அதுவும் பண்ணுறோம்.
തലക്കിനേറ്റിക്ക് അതിന് മേലെ കുട്ടികളോട് രുദ്രാഭിഷേകം വിഗ്രഹത്തിക്ക് രുദ്രാഭിഷേകം നടത്തുക തേരന്നേക്ക് വെടിക്കാലം രുദ്രാഭിഷേകം കഴിഞ്ഞ് ഭഗവാൻ വഴിയിൽ வந்து 2 துர்காஷ்ட கிராமம் ഉണ്ട് രണ്ടും ടുഗദറാക്കും தெரிஞ்சா அந்த கிராமத்துக்கும் போகும் போய் சாயங்காலம் 7 மணி 8 மணி நேரம் കഴിഞ്ഞു പിന്നെ രാത്രി കുളത്തേര് പിന്നെ പിറ്റേ നാளைக்கு சுத்தி கலசம் சாஸ்தாபிரதி எங்களுக்கு மகர மாதம் 1க்காகும் அது சனிக்கிழமையான ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மகரம் 1க்காக நாங்கள் சாஸ்தாபிரதி நடத்துகிறோம் எல்லாத்துக்கும் அன்னதானம் உண்டு இங்கே மெயினாയിട്ട് அன்னதானம் சுருங்கின ஒரு 10,000 பேர் சாப்பிடுவான் மெயினாയിട്ട് இது கோவில் பிலாங்ஸ் டு கொச்சின் தேவசம் പക്ഷേ எங்களுக்கு நடத்துறதுக்கெல்லாம் எங்களுக்கு பூர்வீகமாக நடத்திட்டு இருந்தால் சாம்பத்திகமாയിട്ട് அன்றைக்கெல்லாம் விட்டு போன சேஷம் இது தேவசத்துக்கு போச்சு முன்னால் பிராமணாளோட கையில் தான் இருந்தது கோவில் அது வாழ்கிட்ட போயிடுத்து கணபதிக்கு நடத்த பറ്റാത്ത സ്ഥിതി வந்த சமயத்தில் இந்த ஆழ்வார்மார் என்ன சொல்லுவாளே அவளுக்கு மாற்றின அவளை கொண்டு ஆகலைன்னு இப்போ அவள் வச்சுட்டு போயினா அது தேவசத்துக்கு போச்சு அது தேவசத்துக்கு போனாலும் நாங்கள் இந்த உற்சவங்கள்லாம் நாங்கள் தான் நடத்துகிறோம் பாக்கி இங்கே பிரதோஷம் மற்ற அந்த வழக்கெல்லாம் கவர்மெண்டோட அண்டரில் அவள் செய்துக்கிறான் கொச்சின் தேவஸ்தானம் கொச்சின் தேவஸ்தானோட அண்டரிലേക്ക് இந்த கோவில் அந்த ஸ்டாஃபு எல்லாம் ஆகாத பாக்கியுள்ள விசேஷங்களை நாங்கள் கிராமக்காரர் நடத்துகிறோம் இது சுருங்க 500 கொல்லத்துக்கு பழக்கமாக இருக்குன்னு சொல்கிறோம் எங்கள்கிட்ட 3 விக்கிரகம் இருக்குது சிவன் பார்வதி கணபதி சாஸ்தாக்கு விக்கிரகம் இருக்குது எழுந்தழுது அது பஞ்சலோகத்தில் உண்டாக்கி வச்சுருக்கா அதுவும் பழக்கம் எத்தனை தெரியாது எங்களோட வரமே சொல்லிக்கிட்டது 500 எங்கள் அப்பா மாதிரி அவள்லாம் பாட்டா எல்லாம் எங்கள் பாட்டாவும் கோவிலெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அதை அப்பா பாட்டா எல்லாரும் ஒரு விதமாக அது ബ്രാഹ്മണാൾ കുറവാണെന്നാലും ഞങ്ങൾ ഒന്നും മുടക്കമില്ലാക്കി ചെയ്തിട്ടുണ്ടാക്കും ഇതുവരെ ഒന്നും മുടങ്ങിയിട്ടില്ലേ ഇപ്പോൾ இந்த வருஷம் பிரதேச சேனத்தோடு ஒரு விசேஷமாக்கும் இன்றைக்கி மற்ற ருத்ரகலசம் அது இதெல்லாம் இப்போ நடந்து കഴിഞ്ഞാഴ്ച ഇനി ദീപാരണിക്ക് നട അടച്ചിരുക அது കഴിഞ്ഞാൽ பிரசாத விதரணம் எல்லாம் உண்டு கொஞ்சம் தான் இருக்கா பிராமணால் ஆனால் உள்ளத்தை நாங்கள் கைவிடாக்கி நடந்துட்டுருக்கு ஒரு முடக்கம் இல்லாக்கி அது இங்கே ஆக்சுவலி 55 வீடு இருந்து இப்போ பிராமணால் 2 கிராமத்திலுமே ஒரு 10-15 பேர் தான் இருக்கா ബാക്കി എല്ലാം മറ്റേ ഹിന്ദുക്കൾ தான் വേറെ വെളിയിലെന്ത് വേറെ ആരുമില്ല എല്ലാം ഹിന്ദുക്കൾ നായന്മാരും அப்படித்த ആൾക്കാർ വേറെ ആരുമില്ല അടിമക്കാവുங்கிற சித்தூர்காவு ஏகദേശம் எங்கள் கிராமத்தில் இருக்கெல்லாம் சித்தூர்காவும் பழையனூர்காவும் இது வர வழியில் உங்களுக்கு காணும் அது பாலக்காடு ரோட்டில் இந்த கிராமத்திலேருந்து வழியில் போன உடனே சித்தூர்காவு காணும் പിന്നെ ബാക്കിൽ പഴയനൂർ கொஞ்சம் ആൾക്കാർക്ക് പെരുമ്പിருக்கு പലശേന இருக்குது அப்படிலாம் உண்டு പക്ഷേ எங்களுக்கு மேக்ஸிமம் ஆൾക്കാருக்கெல்லாம் சித்தூர்காவு கிராமத்துக்கு ஒரு பஜனை மடமுண்டு அதில் நாங்கள் உரியடி விசேஷங்களுக்கெல்லாம் அது நடத்துவோம் தைப்பூசத்துக்கு பானம் கொண்டாடுறோம் அந்த மாதிரி ஆடி மாதம் கர்க்கிடக மாதத்தில் அன்றைக்கி வடிகாலம் கணபதியோகம் சாயங்காலம் பௌசேவை அது எல்லா பப்ளிக்கும் பங்குകൊള്ളുவோம் എല്ലാം ഉണ്ട് നവരാത്രിക്ക് 10 നാளைക്ക് കൊലു അലങ്കാരമുണ്ട് സായങ്കാലം ഗ്രാമവിളക്കിൽ നടത്ത് ബാക്കി ഓരോ നാளைக்கு ഓരോരുത്തരുടെ അഭിഷേകം ഒരു നാளைക്ക് ഗ്രാമവിളക്ക് അതുപോലെ വെക്കത്തഷ്ടമി அது നെടുമാസത്തിലേക്ക് പിന്നാലെ വരുമേ அது വെക്കത്തഷ്ടമി വെക്കത്തിൽ இப்படி இருக்கும் அதே நாளைக்கு தான் இங்கே அதுக்கு அவசியம் எல்லாத்துக்கும் அவசியங்களும் அந்த காரியங்களாக உண்டு இப்போ பிரதிஷ்டானம் இந்த வருஷம் நீங்கள் இன்றைக்கி வந்த அன்றைக்கி பிரதிஷ்டா தினம் இமிக்ரேஷன் சொன்ன நாங்கள் ஜனிக்கிறது இப்போ எனக்கு 73 இவருக்கு 76 இவருக்கு 78 எப்படி இருக்குது நாங்கள் இருக்கிறது இந்த கிராமத்தில் இருக்கோம் சொல்லிக்கட்டு எல்லாம் தஞ்சாவூர்லேருந்து வந்ததாகன்னெல்லாம் சொல்லியிருக்கா அத்தனை தான் தெரியும் அப்படி யாரும் இல்லை எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் பாம்பே மദ്രാസ് கல்கட்டா பெங்களூர் எல்லாம் போயிருக்கா விசேஷங்களுக்கு வருவா இங்கே வேடபாசை தெக்கிராமத்தில் அங்கே தான் இங்கிட்ட ஆൾക്കാരെല്ലാം படித்தது அவளெல்லாம் எல்லாம் வெளியூருக்கு போயாச்சு எல்லாம் மദ്രാസ് பாம்பேயில் போய் எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா வருவா தேருக்கு வந்து ஒராഴ്ച இருப்பாள் പക്ഷേ എല്ലാ കോൺട്രിബ്യൂഷനും അവളെല്ലാം തറന്നുണ്ട് എங்களுக்கு മെയിൻ തിരുവാതിര தான் எங்களுக்கு തിരുവാതിര നവരാത്രിയുമുണ്ട് നവരാത്രിക്ക് 10 നാளைக்கு சாமி அலங்காரமுண்டு வாகனம் ரிஷபம் தான் വെക്കത്തഷ്ടമിക്ക് മാത്രമല്ല ரிஷபம் ബാക്കിയുള്ള നാளைக்கெல்லாம் പീഠത്തിൽ ചപ്പരത്തിൽ കൊണ്ടുപോകും ഭഗവാനെ 4 നാளைക്കും ചപ്പരത്തിൽ കൊണ്ടുപോകും ഭഗവാൻ ഋഷഭത്തിൽ വെടിക്കാലമേ 6-7 മണിക്ക് അഭിഷേകം കഴിഞ്ഞാൽ 7:30 മണിക്ക് 2 கிராமத்துக்கும் போயிட்டு என்ன விசேஷங்களும் 2 கிராமத்துக்கு போகும் துர்காஷ்டம் கிராமத்துக்கு இதுக்கும் போகும் அதே மாதிரி நாங்கள் அப்படி 2 கிராமம் அப்படி நடந்துட்டு ஒரு முடக்கம் இல்லாக்கி போகும் ரொம்ப தேங்க்ஸ்
നമസ്കാരം. എൻ്റെ പേര് നാരായണൻ നമ്പൂതിരി. തൃപ്രയാറ് പടിഞ്ഞാറേ ചെറുക്ക് എന്നാണ് ജില്ലാ പേര്. ഇവിടെ ഇപ്പോൾ കുറച്ച് വർഷങ്ങളായിട്ട് ഞാൻ ഇങ്ങനെ സഹായത്തിനായിട്ട് വന്നിരുന്നു. ഇപ്പോൾ ഇവിടെ സ്ഥിരമായി ശാന്തി ചെയ്തു വരുന്നു. അച്ഛൻ പാരമ്പര്യമായിട്ട് ശാന്തിക്കാരാണ് ഞങ്ങൾ. അച്ഛൻ കൊച്ചിൻ ദിവസം കൊണ്ട് 34 വർഷം ശാന്തിക്കാരനായിരുന്നു. ഇവിടെ കാലത്ത് ഒരു ഉഷപൂജയുണ്ട്, ഉച്ചയ്ക്ക് ഉച്ചപൂജയായിട്ടുണ്ട്, വൈകുന്നേരം ദീപാരാധന, താഴപൂജ, അങ്ങനെയാണ് ഇവിടുത്തെ ഇത്. പിന്നെ മൃത്യുഞ്ജയ ഹോമം അങ്ങനെയുള്ള വഴിപാടുകൾ ഒക്കെയുണ്ട്. പ്രദോഷ ദിവസങ്ങളിൽ ഇവിടെ വിശേഷ അഭിഷേകമുണ്ട്, രുദ്രാഭിഷേകം എന്ന് പറയും. 11-12 കൂട്ടം ദ്രവ്യങ്ങളായിട്ടുള്ള അഭിഷേകങ്ങളുണ്ട്. പിന്നെ ധനുമാസിലെ തിരുവാതിരയാണ് ഇവിടെ പ്രധാനം. തേര് രഥോത്സവമായിട്ടാണ് ഇവിടെ നടത്തി വരുന്നത്. ഇവിടെ ഇതാണ് ചന്ദ്രശേഖരതായിട്ടാണ്, ലങ്കേശ്വരത്തെ ചന്ദ്രശേഖരതായിട്ടാണ് വരിക. പ്രതിഷ്ഠ ശിവൻ്റെ ഏറ്റവും പ്രധാന ഇതായിട്ടുള്ളതാണ്. പ്രതിഷ്ഠാദിനം ഇന്നായിരുന്നു. മിഥുനമാസിൽ അനിഴ നക്ഷത്രത്തിലാണ് പ്രതിഷ്ഠാദിനം വരുന്നത്.